வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய சமுதாயத்தில் நிம்மதி இழந்தவர்கள், வாழ்க்கை ஒளியினை இழந்து வாழ்பவர்கள் ஏராளம். உடைந்த குடும்பங்கள், விவாகரத்துகள் ஏராளம். ஒழுக்கமின்மைகளும் கட்டுப்பாடு இன்மைகளும் ஏராளம். காரணம் என்ன? கல்வி அறிவு இல்லையா? அறிவின்மையா? ஞானம் இல்லையா? எல்லாமே நிறையவே உள்ளது. நல்ல இதயம் இல்லாததே காரணம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. இது உலகத்தின் கருத்து. போதாது, இதய நிலையும் போதிய வளர்ச்சியை காண வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் அறிவு வளர்ச்சி அதிகம். குறிப்பாக வாலிபர்கள் கல்வி அறிவில் முன்னேறுகிறார்கள், நிறைய சம்பாதிக்கிறார்கள். ஆனால் ஒழுக்க நிலையில் அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். எல்லாம் எளிதாக கிடைக்க வேண்டும் என்ற மனநிலையும் அநேகரிடத்தில் உள்ளது. சிறிய தோல்விகளையும் கூட தாங்க முடியாத இதயமுடையவர்களாக இருக்கிறார்கள். நல்ல கல்வி அறிவும் ஞானமும் இருந்தாலும் இதயம் பண்படாதவரை அவைகள் ஒரு மனிதனை சரியான பாதையில் நடத்தாது. பல பெற்றோர்கள் பிள்ளைகளின் அறிவு வளர்ச்சி நிலையைத்தான் அதிகம் கவனம் செலுத்துகிறார்களே அன்றி அவர்களின் இதயம் பண்பட ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். பிள்ளைகளின் மூளையை கூர்மைப்படுத்த அதிக முயற்சி செய்து இதயத்தை இருள் அடைய விட்டு விடுகிறார்கள். கடவுள் இல்லாத இதயம் எப்படி இருக்கும் என வேதம் கூறுகிறது. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். மத்தேயு 15:19. சாலமோன் ராஜா அறிவுள்ளவர்தான், ஆனால் அவைகளை கொண்டு திருப்தியை காண அவரால் இயலவில்லை. எல்லாம் மாயை மாயை என்றார். ஏனென்றால் இதயத்தில் தேவ ஐக்கியம் இல்லை. அங்கே தேவனுடைய ஆளுகையோ செயல்பாடுகளோ அவருடைய இதயத்தில் இல்லை. ஆம், நல்ல இதயம் இருந்தால் மட்டுமே நல்ல பண்புள்ளவர்களாக, ஒழுக்கமாக வாழ முடியும். வாழ்வில் வரும் சவால்களையும் தைரியமாக சந்திக்க இயலும். இந்த மாற்றங்கள் நமக்குள் நிகழ தேவனால் தொடப்பட்ட இதயம் நமக்கு தேவை. நல்ல இதயத்தை இயேசு மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். பரிசுத்தமான, கரைபடாத, சோர்ந்து போகாத, தைரியமான இதயத்தை இயேசுவின் பிரசன்னம் நமக்குள் கொண்டு வரும். 2 வசனங்களை காண்பிக்க விரும்புகின்றேன். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அதாவது எந்த நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டேன். அன்பானவர்களே, தேவ பிரசன்னமே நம்மை பண்படுத்தும். அவரை ஏற்றுக்கொண்ட இதயத்தில்தான் தேவன் வாசம் பண்ணுவார். நம் இதயத்தை பண்படுத்துவார். இதயம் நன்றாக இருக்கின்ற பொழுது நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அவர் பலப்படுத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.